முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்றதுல எந்த டேரக்டர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா மேம் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தெரியல சார், நான் போல சார், எனக்கு எல்லாமே தமிழ்நாடு தான் கொடுத்துருக்கு. இதுக்கு பேர் தான் தன்னடக்கம், நன்றி மறவாம இருக்கிறது அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. இதைத்தான் தேவயானி தற்போது வந்துட்டு பேசியிருக்காங்க. நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழ்ல டேட் முதல்ல இருக்கா, எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மற்ற மொழியில போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு பிரஸ் மீட்ல தேவயானி பேசின விஷயங்கள் தற்போது பயங்கர வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நாட் ஓன்லி தட், அது ஜோதிகாவுக்கு கொடுத்த ஒரு தரமான சவுக்கடி அப்படின்னு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒரு டப்பா படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஜோதிகா, சாரி அந்த படத்தோட பேர் டப்பான்னு தான் ஆரம்பிக்கும். இந்த படத்தில் நடிச்சுட்டு அந்த படத்துக்கு சம்மந்தமாக ப்ரொமோஷன் குறித்து இன்டர்வியூலாம் போகும்பொழுது தமிழ் சினிமாவில் வந்துட்டு நடிகைகளை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, தமிழ் சினிமா அந்த அளவுக்கு இன்னும் முன்னேறவே இல்லை அப்படி இப்படின்ட்டு என்னென்ன விஷயமோ வந்துட்டு பேசிட்டாங்க. ஸோ இதனால் தமிழ் மக்கள் செம காண்டாயிட்டாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் யார் என்ன எவருன்னு தெரியாதப்பவே தமிழ் சினிமா அவங்கள தூக்கி விட்டுச்சு. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவை இப்போ மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டு 2 ஹிந்தி படம் நடித்தவொன்னே தமிழ் சினிமாவே தாக்கி பேசிட்டாங்க ஜோதிகா. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு நன்றி இருக்காமா அப்படி இப்படி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இது போதாதுன்னு இப்போது இதே கேள்வியை ஒரு இன்டர்வியூவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் தேவயானி கிட்ட நிருபர் கேட்டிருக்காரு. ஜோதிகா மேடம் சொல்லியிருக்காங்களே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னும் வளரல, அவங்க வந்துட்டு இன்னும் வளரணும், இன்னும் அவங்களுக்கு திறமை பத்தலை அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே, நல்ல கதைகள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு தேவயானி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, ஆனால் என்ன வாழ வச்சதே தமிழ் சினிமா தான், எனக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துச்சு, நான் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சேன், எப்போவுமே தமிழ் சினிமாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன், வேற எங்கேருந்தான் டேட் வந்தால் கூட தமிழில் அந்த டேட்டில் ஏதாச்சும் படம் இருக்கா அப்படி என்ன பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு டேட்டே கொடுப்பேன், ஸோ எனக்கு எல்லாமே தமிழ் சினிமா தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடுலாம் கிடையாதுங்க, இவங்க சினிமா ஃபீல்டு வந்தது வேணால் தமிழ், அதுக்கப்புறம் தமிழில் செட்டில் ஆகிட்டாங்க. பட் ஆனால் பிறந்ததெல்லாம் வந்துட்டு வட மாநிலத்தில் தான், தமிழே தெரியாமல் தான் உள்ளே வந்தாங்க. பட் தமிழ் இவங்களை வாழ வச்சதுனால தமிழ் பொண்ணாகவே மாறிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஜோதிகா வந்துட்டு தமிழ்நாட்டு பெண் இல்லை அப்படின்னு பல பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்படி முழுக்க முழுக்க தமிழ்நாடு பெண்ணாகவே மாறி இப்போவும் தமிழுக்கு வந்துட்டு பெருமை சேர்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன முழுக்க முழுக்க தமிழ் தான் வாழ வச்சுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பாருங்கள், இங்கேயே இருந்து இங்கேயே எல்லாம் பெரியும் வாங்கிக்கிட்டு இங்கேயே வந்துட்டு நல்லா காசு சம்பாதிச்சுட்டு திடீர்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு கொரோனா பீரியடில் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு இப்போ போய் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சொல்கிறாங்க. ஏன் பார்த்துக்கிட்டோம், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டோம், எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க. பட் ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் வளரல, அங்கே வந்துட்டு நடிகைகளை வந்துட்டு வெறும் மரத்தை சுற்றி டூயட் பாடம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஏங்க இதே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, மொழி படம், காற்றின் மொழி, இது எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரான படங்கள் நீங்கள் நடித்தது. அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டீங்க அப்படின்றதால தமிழ் சினிமாவை பற்றி இப்படி பேசலாமா? அது மட்டும் இல்லை, இவங்க நடித்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கே ஆடியோ லான்ச்சுக்கே இவங்க போனப்போ இவங்களை யாருமே மதிக்கவே இல்லை. அந்த வீடியோலாம் தற்போது சமூக வலைத்தளத்தை வைரலாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு செல்ஃபி எடுக்க கூட இவங்களை சேர்க்கவே இல்லை. எல்லாம் துணை நடிகைக்கு பின்னாடி 7வது நடிகையாக வந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் இந்த பொழுப்பு பழைக்கிறதுக்கு தமிழை பற்றி தப்பாக பேசணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்பவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான்.